கடந்த 25 வருடங்களாக உக்கடம் பகுதியில் உள்ள அல்லமீன் காலனி என்ற பகுதி 25 வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 100-120 வீடுகள் தான் இருந்தது. அன்னைக்கு மக்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி அந்த பகுதியை எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. வாகன போக்குவரத்துக்குன்னு சரியான ரோடு இல்லை. ஒரு கர்ப்பிணி பெண்கள் அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போனால் ஒரு வழி கிடையாது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இன்றைக்கி இந்த பகுதி இருக்குது. இந்த பகுதியை சுற்றி அல்லமீன் காலனிங்கிற ஒரு பகுதிக்குள்ளே பூந்தோம் அப்படின்னா அல்லமீன் காலனி, பிலால் நகர், பிலால் எஸ்டேட், கரும்பு கடை, ஃபாத்திமா நகர், பொன்லா நகர், அருள் நகர், அன்பு நகர், இப்படி ஜேகே கார்டன், இப்படி நிறைய ஏரியாக்கள் அந்த ஏரியா நுழைவாயில் வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக பல காலமாக நம்ம முறையீட்டு அடிப்படையில் மாநகராட்சி இருக்கக்கூடிய அந்த வீடுகளை எடுத்தாங்க. 20 வீடுகளை எடுத்தாங்க. மேற்கொண்டு இருக்கக்கூடிய 21 வீடுகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய 4 வீடுகளை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கடையில் வண்டியில் டீசல் இல்லை, அது இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லி போனவங்க தான் இன்னி டீசல் அடிச்சுட்டு 1 வருஷமாக அவங்களால வர முடியல. இந்த கண்டிஷனில் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இடையில ஒரு 3 ட்ரிப் மாநகராட்சி முற்றுகையிடலாம் சொல்லி முயற்சி பண்ணோம். அப்போ அதிகாரிகள் மத்தியிலே, காவல்துறை மத்தியிலே, அதிகாரிகள் மத்தியிலே, மாநகராட்சி அதிகாரிகள் மத்தியிலே பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முற்றுகை பண்ணாதீங்க, உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க, கண்டிப்பாக எடுத்துறோங்கிற தகவல் சொல்கிறாங்க. இந்த தகவல் தொடர்ந்து 1 வருஷமாக நடக்குது. மாநகராட்சியுடைய கமிஷனர் 4 டைம் நேரடி மீட்டிங் நடத்திட்டார் அலுவலகத்தில். அது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அதுபோக உள்ளாட்சித்துறை அமைச்சரை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 வருஷமாகவே 10 டைமுக்கு மேலே உள்ளாட்சித்துறை அமைச்சரை சந்தித்து அவர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட மனு கொடுக்கும்போது பூரா 10 நாளில் கண்டிப்பாக எடுத்துருவோம், 10 நாளில் கண்டிப்பாக எடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. வருஷம் 2 போச்சு. இனி எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி உக்கடத்தினுடைய அந்த மேம்பால வேலைகள் நடக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் வரக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிற காரணத்தால் பொதுமக்கள் உள்ளே வந்தாங்கன்னா எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப திருதிரின்னு முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பயந்துக்கிறாங்க. ஏரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே பயந்துக்கிறாங்க, எந்த வழி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு. அதுக்காக அந்த மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான, அடிப்படை தேவையான இந்த ரோடு வசதி எங்களுக்கு முறையான அடிப்படையில் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 4 வீட்டையும் எடுத்து முறையான அடிப்படையில் தார் சாலை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அல்லமீன் காலனி 1வது வீதி, 2வது வீதி, 3வது வீதி, 4வது வீதி, பிலால் நகர், பிலால் சே தனித்தனியாக ஒவ்வொரு கட்டில் வாகனம் போயிடும். அந்த சூழ்நிலைக்கு அந்த ரோடு அமையும். அந்த அடிப்படையில் அந்த ரோடு எங்களுக்கு வேணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி மாநகராட்சியை முறையான முறையில் இந்த கொரோனா காலத்தில் கொரோனாவுடைய சட்டங்களை பின்பற்றி க்ளவுஸ் அணிஞ்சு, மாஸ்க் அணிஞ்சு எங்கள் பகுதியினுடைய இந்த மக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை இன்றைக்கி முற்றுகையிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம்.